சுத்தம் செய்த ஆஹ் உணவை எடுத்ததுனால நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது எப்பயும். அப்ப ஆபத்து விரதம் கிடையாது. இருக்கும்போது ஆஹ் தண்ணியில கிளீன் பண்ண பிறகு வேக வைத்த காய எடுத்துக்கினாக்க யாருக்குமே ஆபத்து கிடையாது. அது யாருக்கும் ஆபத்து. தெரியாம தான் இவங்க எல்லாம் அது தெரியாம தான் சில இடத்துங்கள்ல முன்ன கூட டிவியில நியூஸ்ல வந்துச்சு அந்த மாதிரி அந்த பையன் ஒருத்த இறந்துட்டான்னுட்டு பழம் அது சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு. ம் அவன் பழம் அப்படி பார்த்தீங்கன்னா சரியான கேள்வி. நான் நல்லா பார்த்துருக்கீங்க, சந்திச்சிருக்கிறீங்க. அது அப்படியே நடக்கும் இதெல்லாம். அது முன்னுக்கு முன்னன் அந்த முன்ன என்ன செஞ்சான், பின்னாடி என்ன செய்யணும், நடுவில் என்ன செஞ்சான், அவன் என்ன பழக்கம். அப்ப பழம் சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப உலகம் பூரா பழம் சாப்பிட்டு இருக்குது. உலகெல்லாம் பழச்சாறு விற்கிறாங்க, பழம் சாப்பிட்ற இதெல்லாம் அடிப்படையே எதுவும் இல்லாத. அதாவது எடுத்தோடனே பழத்துக்கு போக முடியாது, எடுத்தோடனே காய்கறிக்கு போக முடியாது. மெல்ல தண்ணியில ஆரம்பிச்சு காய்கறிகளை வைக்கணும், இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. உலகத்துக்கே தெரியாத ஒரு மருத்துவத்தை, 2000 ஆண்டு மறந்து விட்ட மருத்துவத்தை நாம் இப்பதான் மீடியா மூலம் சொல்றேன். இப்ப இந்த மீடியாலேருந்து நமக்கு தெரிய போறது இல்லை. இப்ப நான் மீடியா இல்லாம வெறும் பழங்கால இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்தேன்னா நிச்சயமா நீங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா திடீர்னு வாய்ப்பு ஆமா தெரியுது. சரி, இப்ப புரியுதா? இப்ப இந்த மீடியா வசதிக்கு இப்ப கூப்பிட்டு பேசுறப்ப இந்த மாதிரி இப்படிங்கிற அப்ப ஒரு டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நமக்கு என்ன நடக்குங்கிற செய்தி வினாடிக்கு வினாடி தெரியுது. உலகத்துல என்ன நடக்குது, ம். நான் என்ன பண்றேன், என்ன அப்படின்னு பேசுறது, உடனுக்குடன் உடனுக்குடன் வருது. உடனுக்குடன் வரும்போது என்ன ஆகுது, தெளிவாய்க்குது. இதுதான் இந்த அறிவியல். அப்ப கல்வி கற்றுக்கொள்வதற்கு அறிவியல் நமக்கு துணை செய்கிறது. ஒரு மருத்துவ இப்ப நான் இது இது மருத்துவராகின்ற முறை. இது என்ன சொல்றான், ஒரு மனிதன் மருத்துவராக வேண்டும் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்துல. நீங்கள் நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வீர்கள், அப்படி வந்தால் உங்களுக்கு நீங்களே மருத்துவராவது எப்படி, அப்ப நீங்க மருத்துவராகிறீங்களே தவிர வேறொன்றும் இல்லை. இயற்கை மருத்துவர், யோக மருத்துவர். இயற்கையில் என்ன மருத்துவம் இருக்கிறது, யோக மருத்துவரை மாறி அதான் யோக மருத்துவம் தான் பேர் வச்சேன். யோக மருத்துவம் அப்படின்னு தான் பேர் வச்சேன். உலகத்துல யோக மருத்துவம் எங்க கிடையாது. இயற்கை மருத்துவம் இருக்கும், அப்புறம் வேற ஏதாவது சொல்லுவாங்க, காய்கறி மருத்துவம் சொல்லுவாங்க. நான் சொல்றது யோக மருத்துவம். நான் மேல யோக மருத்துவம் தான் போட்டிருக்கேன். யோகா அங்க அந்த பக்கம் ஆமா போட்டிருக்கேன். ஆமா ஆக என்னுடைய இது அடிப்படையே பார்த்தீங்கன்னா யோக மருத்துவம். உலகத்துல யோக மருத்துவரை முதல் நான் தான் யோக மருத்துவரா இருக்கேன். இந்த யோக மருத்துவம் இதான் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் என்பது உலகத்துல எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது, எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடையாது. இது முழுக்க 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 அறிவியலுக்கு அடிப்படையானது. அறிவியலை வைத்துக் கொண்டுதான், மருத்துவத்தை வைத்துக் கொண்டுதான் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை பண்ணிட்டு தான் செய்யறோம். அப்ப நீங்க மருத்துவர் மாணவராகத்தான் சேர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நோய்ங்கிறது எல்லாத்துக்கும் இருந்திருக்கிறது. அதுல ஒரு குற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் இருக்கிற நோய் உங்களுக்கு சிறப்பான நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கிற நோயும் இருந்திருக்குது. ஏன்னா கழுவ தெரியாதனால அது கெட்டு போச்சு. பாத்திரத்தை சரியா கழுவ தெரியாதனால அது அழுகி போய் நாறிட்டு கிடக்குது. பாத்திரத்தை கழுவணுன்னே அது புது பாத்திரமா மாறிடுது. அது அந்த பாத்திரத்தை மீண்டும் பயன்படுத்தாத உங்க சொந்த விருப்பம். ஆக மீண்டும் பயன்படுத்தலாம். எந்த 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 பொருளையும் சமைக்கலாம். அதுதான் இங்க விஷயமே. ஆகையினால இது தெரியாதனாலதான் சாப்பிடாம இருந்தா இறந்துருவேன், சாப்பிடாம இருந்து இறந்துட்டு எதை சாப்பிடாம இருந்தா இறந்துருவோம்னா சுத்தம் செய்வதை சாப்பிடாமல் இருந்தால் இறந்துருவோம் என்பது நம்ம பதிவு செய்யறோம். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா ஓகே. ஆமா, அதுதான் அடிப்படை விஷயம். நான் திருப்பி 1,00,000 தடவை பேசினாலும் இப்படித்தான். ஏன்னா இது புதுசா போறவங்களுக்கு, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கும் மட்டுமல்ல, இந்த இந்த வீடியோவை பார்க்குறவங்க, இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு யூடியூப்ல போடுகின்ற பொழுது, ஓ, சுத்தம் செய்கிற உணவை செய்யாமல் போனால்தான் சாவு வரும்னு சொல்றாங்க. அது எது சுத்தம் செய்யற உணவு? அப்ப அவன் மாணவரா சேரணும். அவன் மாணவரா சேர்ந்து இவன் நினைக்கிறான் மாத்திரை கடையில மருந்து வாங்கி போட்டு 2 நாள் நல்லா நினைக்கிறான். அது எந்த காலத்துக்கும் நடக்காது. அப்படித்தான் என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. எப்படி கட்டணம் எப்படிங்க, இது எப்படிங்க, எத்தனை நாளுங்க இப்படி கேட்கறேன். இனிமேல் அதெல்லாம் கிடையாது. இது மருத்துவம். நீ கடவுள் சேர்ந்து 1 வருஷம் பாடம் படிக்கணும். 12 வருஷம் சொன்னபடி கேட்டேனா மட்டும்தான் உனக்கு வைத்தியம் நல்லாகுமே தவிர உன் தலைவலிக்கு, வயிற்று வலிக்கு, சக்கரை வலிக்கு மருந்தெல்லாம் கிடையாது. நீ போய் மவனை நீ இங்கேயே போய் சாகடான்னு சொல்லிடுறாங்க. இது போனேன்னா நல்லா ஆகும். போனேன்னா 3 நாள்ல 4 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் சொல்றக்கூடிய நன்கொடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு சொல்லி தருவாரு. நீ செக் பண்ணி பார்த்துக்கலான்னு அப்படி சிம்பிளா சொல்லி முடிச்சிட வேண்டியது. கேட்ட நானும் மருத்துவம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்படி மருத்துவம் கற்றுக்கொள்ளுகின்றது கடுமையான விதிகள் இருக்கிறது. அந்த கடுமையான விதிகள் இருக்கிறது, மருத்துவ சோதனை இருக்கிறது, இரத்த பரிசோதனை இருக்கிறது, உடலுக்கான பரிசோதனை இருக்குது. இப்படி எல்லா பரிசோதனை செய்கின்ற பொழுது உடம்பு தனக்கு மருத்துவரா மாறுது. அதனால அது உடம்பு என்ன, அந்த மருத்துவத்தில் உடம்பு இருக்கிற கழிவை எடுக்க சொல்றாங்க. அந்த கழிவை எடுக்கிறப்ப நான் டாக்டரா மாறுறேன். இதுதான் விஷயமே தவிர நான் பத்தியம் சொல்லுங்க, எனக்கு பத்தியம் கிடையாது, பட்டினி கிடையாது, உண்ணாநுண்பு கிடையாது. எப்ப நினைச்சாலும் நான் என் உணவு பழக்கத்தை பின்பற்றுவேன்.
எப்ப நினைச்சாலும் நான் உணவு எப்பனாலும் எப்ப நினைச்சாலும் நீ எப்பனாலும் சாப்பிடுவேன் நானு, எப்பனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய சுதந்திரம். சுதந்திரம், விடுதலை, சுதந்திரம், ஃப்ரீடம். இதுதான் சுதந்திரம். இதை புரிஞ்சுதான் சரி, எப்ப வேணாலும் இதுதான் சுதந்திரம். அப்ப மனதிற்கு நமக்கு தைரியம் வந்துடுது. இந்த மனம் இருக்கே அதுக்கு தைரியம் அப்படின்னா பரவாயில்ல. அவன் உடம்புக்கும் மரியாதை கொடுக்குறான், மனதுக்கும் சுதந்திரம் கொடுக்குறான்னு மனம் ஒப்புதல் கொடுக்கும். மனம் என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை அடைஞ்சிடும். ஆடாது பரவாயில்லப்பா, நமக்கும் வாய்ப்பு கொடுக்குறான் அப்படின்னு. இதுதான் புரிஞ்சுக்க. அப்ப மனமும் திருப்தி அடைகிறது, உடலும் திருப்தி அடைகிறது. அப்ப ஆன்மா தானாவே திருப்தி அடைஞ்சிடும். ஆன்மான்னு ஒண்ணு சொல்றான் பார்த்தீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லை, அது வெட்ட வெளிதான், ஆகாயம்தான். அங்கதான் உயிர் நம்மளை வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த உயிர் இன்னை வரைக்கும் உயிர் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எவனும் சொன்னதில்லை. நம்ம தான் என்ன பண்றோம், ஆகாயம் தான் அடிப்படை. ஆகாயம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆகாயத்திலிருந்து தான் காற்று வந்தது, ஆகாயத்திலிருந்தா நீர் வந்தது, ஆகாயத்திலிருந்தா நெருப்பு வந்தது, ஆகாயத்திலிருந்தா நிலம் தூண்டியிருந்தது. நாலுமே ஆகாயத்திலிருந்து வந்தது. அதனாலதான் பஞ்சபூதம், ஐந்து பூதம்னு நம்ம எழுதுறோம். புரியுதுங்களா? இப்பதான் என்ன பண்றானுங்க, 4 பூதத்தை ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா கண்ணில் பாக்குறோம், நீரை பாக்குறாங்க, நெருப்பை பாக்குறாங்க, அப்புறம் காற்றை புரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் நிலத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஆகாயம் அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் தான் தெரியுது. அங்கதான், அதுதான் நட்சத்திரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான். இது இங்க இருந்துதான் எனர்ஜி வருது. இப்ப சொல்றாங்க, ஆமாம் அதுதான் காஸ்மிக் எனர்ஜி, அதான் ஈத்தர் எனர்ஜி, அதுதான் மின்காந்த அலைகள். அட முண்டங்களை, அதுதான்டா உடம்புக்கு எனர்ஜியா மாறுது. என்னது மின்காந்த அலைகள், அதுதான் இப்பதான் மெல்ல மெல்ல வர்றாங்க. கதிர்வீச்சு அலைகள், அதைத்தான் சொல்றேன். ஃப்ரீக்வன்சி கதிர்வீச்சு அலைகள், இன்ஃப்ரா ரெட்டு, மேக்னெட்டிக் ரெட்டு, அப்புறம் எக்ஸ்ரே, இதெல்லாம் விண்வெளியிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. எக்ஸ்ரே அப்படின்னாவே நீங்க நினைக்கிறீங்க எக்ஸ்ரேனா அது ஒரு மிஷின் இருக்குது, அங்க போனோம்னா ஏதோ எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அது ஆகாயத்திலிருந்து வந்து கொண்டிருக்குது. இவன் செயற்கையே கண்டுபிடிக்கிறான். என்னது செயற்கையை கண்டுபிடிச்சு உடம்புக்குள்ள செலுத்தி உள்ளே மறைஞ்சு இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதுதான். மனிதன் இயற்கையை செயற்கையா செய்யறான். அதான் விஷயமே. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அது செயற்கையை செய்யறான். இயற்கை எப்படி காத்தடிக்குது, எப்படி தண்ணி ஓடுது, அதுக்கு தகுந்த மாதிரி கருவி வடிவமைச்சு அதுக்கு தகுந்த ஓடுறான். இவன் நினைக்கிறான் செயற்கையிலே நம்பி வாழ்ந்துட்டு இயற்கையே ஒண்ணு இல்லைய மாதிரி கற்பனைக்கு போயிடுறான். அப்ப இயற்கை சக்தியில தான் எல்லாம் இயங்குது. இவன் மறந்து தொலைச்சிட்டான். எதை மறந்துட்டான், இயற்கையே மறந்துட்டான். அப்ப என்ன, இயற்கை விட்டு வெளியே வர 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 இயற்கையை நம்ப மறுக்கிறான். இப்ப நம்ம என்ன திருப்பி எங்க பண்றோம், இயற்கைக்கு போறோம். அதேதான், இயற்கையிலிருந்து வந்தோம், இயற்கைக்கு போறோம். இதுக்கு இடையில ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு இடைஞ்சல் பண்ணுது, இந்த பசியும் வாய் ருசியும். இந்த பசியும் வாய் ருசியும், பசிங்கிறது ஒரு மாயை, வாய் ருசி மாயை, அதுக்கப்புறம் பகுத்தறிவு, அதுக்கப்புறம் மனம். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாதனால ஒண்ணுமே தெரியாத காட்டு முண்டகிட்ட போய் நம்ம உடம்ப காட்டுறோம். ஒண்ணுமே தெரிய அறுவை சிகிச்சை மட்டும் தெரிந்த ஒரு முண்டங்கிட்ட போறோம். அறுவை சிகிச்சை மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மற்ற உடம்பை குணப்படுத்த தெரியாது. அவங்ககிட்ட போய் உடம்ப கொடுத்துக்கிட்டு கடைசியில என்ன வாங்குறோம், வீணா செத்து போயிடும். அதுக்கு பேசாம நாமளே என்ன பண்ணிக்கலாம், வைத்தியம் பண்ணிக்கலாம். அதனால எவ்வளவு பெரிய கட்டி வந்தாலும் பாருங்க, மூளையில ஏற்பட்ட கட்டியும் கரைச்சிடலாம், கல்லில் இருக்கிற கட்டியும் கரைச்சிடலாம், கண்ணுக்கு தெரியாத கட்டியும் கரைச்சிடலாம், கண்ணுக்கு தெரிய வாயும் வெளியெடுத்துடலாம். இப்ப இந்த நம்ம கம்பம் திருமாறன் ஐயாவுக்கு மூளையில ஒரு வகையான வாயு அழுத்தம் இருக்கிறது. அவருக்கு கட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த வாயு அழுத்தம் போட்டு படாத பாடுபடுத்துது. எத்தனை வருஷமா, 40 வருஷமா பண்ணுது. இப்பதான் கொஞ்சோன்னு முன்னேறி இருக்குது. அதுக்குள்ள உணவு பழக்கத்துக்கு போயிட்டு திரும்ப அடி வாங்கி இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதை எடுக்கணும், மற்றபடிக்கு எல்லாம் சரியா இருக்குது. அந்த மூளை ஏற்பட்ட இந்த கேஸ், அந்த ஆட்டம், ஒரு கடுகளவு இருந்தாலும் அது பாதிக்கும். என்னது கடுகளவு இருந்தாலும் பாதிக்கும். அதுதான், அது கடுகளவு உள்ள இருந்துட்டு படாத பாடுபடுத்துது. சரி, இதுல ஆங்கிலத்தில் இருக்கிற மருத்துவர், ஆங்கிலம்னா உடனே நாம தெரிஞ்ச ஆங்கிலத்துல என்னன்னா உடனே அது அமெரிக்கா, அது ஜெர்மன் அப்படின்னு நினைக்காதீங்க. அமெரிக்க நாட்டை சேர்ந்த 2 மருத்துவர்கள் இந்த மனதை வைத்து கொண்டு எப்படி உடம்பை சரி செய்வதுன்னு அவங்க எழுதுறாங்க. மனதை வைத்து கொண்டு உடம்பை எப்படி செய்வதுன்னு எழுதுறாங்க. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஹீலிங் வித் மைண்ட் பவர். இந்த அடிக்கடி நீங்க இந்த புத்தகத்தை படிக்கணும். தினம் ஒரு 2 பக்கமாவது படிச்சிடணும். தினம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும், 2 பக்கமாவது படிக்கணும். குறைஞ்சபட்சம் 2 பக்கம் படிக்கணும்.
படிச்சு அதுல இருக்கிற சந்தேகங்களை கேட்கல. இப்ப வந்து 220 பக்கம் இருக்குதுன்னா அதிகபட்சம் 100 நாள்ல இதை படிச்சிடலாம். அதெல்லாம் மண்டையில ஏத்துக்கிட்டு அது நீங்களும் சொந்தமா கேள்வி கேட்கணும். இது என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன அர்த்தம். இப்ப நான் சொல்றது ஒரு முறை, நான் வந்து அந்த பழைய செய்திகள், ஏன்னா இந்த அடிப்படையான முக்கியமான 4 3 செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 9ஆம் பாடம், 11ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை திருப்பி 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 சொல்லிட்டே இருப்பேன். ஆகவே ரகசிய பூட்டுக்கு சாவி மாதிரி அங்கதான் இருக்கு. பூட்டு பெருசா இருக்கும், சாவி சிறுசா இருக்கும். அதனால அந்த பூட்டுக்கு சாவி 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 9ஆம் பாடம், 11ஆம் பாடம். இதை திருப்பி அதுலதான் சாவி இருக்குது. அந்த சாவி போட்டாதான் பூட்டு திறக்கும். குறிப்பாக 5ஆம் பாடம் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகாயத்திலிருந்து சக்தி வருதுன்னு சொல்றதான். அதை திருப்பி திருப்பி சொல்லும். மற்ற பாடம் எல்லாம் இடையில விடுவேன். 47 படி, 43 படி, 42 படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சேர்ந்துதான் பின்ன படிக்கிறது. சரியா? இப்ப நான் இதை மட்டும் சொல்றேன். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் சாமேஸ் என்பவரும், செக் ஸ்டெரிஸ் எம்எஸ், ஒருத்தர் வந்து எம்எஸ் டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர், ஒருத்தர் எம்டி டாக்டர், மருந்துகளை கொடுக்கிற மருத்துவர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மருத்துவர்கள், பல்துறை மருத்துவத்தை அறிந்த மருத்துவர்கள், ஒருங்கிணைந்த மருத்துவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மருந்து மாத்திரை மூலிகை இதெல்லாம் நம்பாதேன்னு எழுதுறாங்க. என்னது? மருந்து மாத்திரை மூலிகை இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் பக்க விளைவு, நோயின் அறிகுறிகளை அழித்து வைக்கும், நோயை குணமாக்காதுன்னு எழுதுறாங்க. ஒரு இங்கிலீஷ் டாக்டர் எழுதுறது யாரும் மறுக்க முடியாது. இங்கிலீஷ் டாக்டர் எழுதுறவங்க யாரும் மறுக்க முடியாது. அமெரிக்கால புகழ்பெற்ற மருத்துவர். புத்தகம் மட்டும் பிரிண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சும்மா வாயில பேசிட்டு அது சாப்பிடாத, கால்சியம் டேப்லெட் சாப்பிடாத, தூக்க மாத்திரை சாப்பிடான்னு வாயில சொல்லிட்டு போறது இல்ல, புத்தகமா எழுதணும். என்னது? புத்தகமா எழுதணும். அந்த புத்தகமா இருந்தா தான் நாளைக்கு தப்புன்னு இருந்தா கோர்ட்ல வழக்கு போடுவாங்க. இப்ப இந்த புத்தகம் தப்பா இருந்தா வழக்கு போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் போடல இது வரைக்கும்? என்னது? யோக மார்க்கம் யாரும் கை வைக்க முடியாது. என்னது? என்ன மார்க்கம்? யோக மார்க்கம் யாரும் கை வைக்க முடியாது. யோக மார்க்கத்தை யாரும் கை வைக்க முடியாது. புரியுதா? யோக மார்க்கத்தை யாரும் கை வைக்க. இது ஆதியிலிருந்து இருக்கிறது இந்த யோக மார்க்கம். இன்னைக்கு நேற்று தோன்றதில்ல, ஆதி முதல் இருக்கு. அதனாலதான் இது என்ன சொல்லியிருக்காரு, யோக முறைன்னு போட்டிருக்காரு புத்தகத்துல. என்ன வேற ஏதாவது இயற்கை முறைன்னு போட வேண்டியதான், தெளிவா மண்டையில நல்லா யோசனை பண்ணி தான் போட்டிருக்காரு. என்ற முறை அந்த ஒரு வார்த்தை யாராலும் கையை வைக்க அது குறைன்னு சொல்லவே முடியாது. யாரும் சொல்ல முடியாது, எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு யோக முறைன்னு ஆதியிலிருந்து இருக்கிறது. அது எப்படி? அதைத்தான் ஆதியிலிருந்து வந்து எடுப்பாங்க. பின்னாடி 2000 வருஷம் 3000 வருஷம் எடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் வெங்கடேசன் ரொம்ப விவரமா தன்னுடைய சொந்த கணிப்புன்னு எங்க போடவே இல்லை. தான் சொந்த கண்டிப்பு, நான் தான் யோக மருத்துவம் கொஞ்சம் என்ன பண்ண, இந்த யோக முறைன்னு கொஞ்சம் மாத்திரக்காக அந்த முறை எடுத்துட்டு மருத்துவம்னு போட்டேன். அப்ப யோக மருத்துவம் என்ன? அதுல மருந்து இல்ல, மாத்திரை இல்லை. இப்ப மருத்துவம்னா மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், வேற ஏதாவது பழம் சாப்பிடு, கீரை சாப்பிடணும் சொல்லணும். எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம் அப்படிங்கிறோம். அதனாலதான் யோக மருத்துவம்னு பேரு போட்டேன். இது வரைக்கும் யோக மருத்துவம் பேசிட்டு இருக்காரு. யாரும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போறதோ, யாரும் எதிர்த்து பேசுறது இது வரைக்கும் ஒருத்தர் பண்ணவே இல்லை. ஏன்னா இவன் எதையும் சிபாரிசு பண்றது இல்ல, இந்த உணவை பற்றி பேசுறது இல்ல, எதையும் சாப்பிட சொல்றது இல்ல. அப்ப தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எல்லாம் வாயை முட்டு கம்முன்னு இருக்காங்க. வாயை முட்டு கம்முன்னு இருக்கிறார். அப்படியே என்னை கூப்பிட்டு என்னை விசாரிக்க போறாங்க. நான் அப்படி என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது முறையாக விசாரிக்கணும். சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. கோர்ட்ல இருந்து வரணும், போலீஸ்ல இருந்து வரணும், இப்படியெல்லாம் வரணும். நீதிமன்றத்துக்கு போகணும், அரசாங்கத்துக்கு போகணும். முறையா யாரு இது எதிர்த்து முதல்ல இந்த புத்தகத்தை எதிர்த்து கேஸ் போடணும், இந்த புத்தகத்தை எடுத்து ஃபைட் பண்ணணும். இதெல்லாம் 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சரியா? அப்ப திருவள்ளூருக்கு போகணும், திருமூலருக்கு போகணும், எங்க போகணும்? அவங்க சொல்றதெல்லாம் இதுல இருக்கு. அவங்களே கோர்ட்டுக்கு இழுக்கணும். யார் இழுக்கணும்? திருவள்ளுவர் கோர்ட்டுக்கு இழுக்கணும், திருமூலர் கோர்ட்டு இழுக்கணும், அப்புறம் சிவனை இழுக்கணும், பார்வதி இழுக்கணும், எல்லா இடமையும் உள்ள இழுக்கணும். விஸ்வாமித்திரர் இழுக்கணும், ராமர் இழுக்கணும், லட்சுமணன் இருக்கணும், இந்திரஜித், எல்லா பேரும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. என்னது? ராமர் பேர் இருக்குது, லட்சுமணன் பேர் இருக்குது, எல்லா பேரும் இதுல இருக்கு. புரியுதா? ஒருத்தர் எல்லாத்தையும் கூப்பிடணும். எல்லாத்தையும் கூப்பிடு. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் கூப்பிட சொல்லுவேன். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொன்னபடி கேட்கணுமே தவிர இதுல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறான், எல்லாத்தையும் கூப்பிட. அப்படி டாக்டர் அருணாடகர் வேற, இவரை வேற கூப்பிடணும்.
அர்நாட்டுக்கு இவரையும் கூப்பிடணும். யாரு? இவரையும் கூப்பிடணும். என்ன அர்நாட்டுக்கு போய் கூப்பிடு, அவர் தான் எழுதினாரு, ரைட், அவரை கூப்பிடு. அப்புறம் ஜெர்மனிக்காரனை கூப்பிடணும், எல்லாம் கூப்பிடணும். ஆகினால திருவள்ளுவர் கூப்பிடணும். திருவள்ளுவர் கூப்பிடணும். அவருங்க சரி, எல்லாம் கூப்பிடும். இப்படி எல்லாம் அவர் சொல்ற கருத்து என்ன? இப்ப என்னை பார்ப்பாங்க, சரி அப்பா இப்படி இருக்கிறியா, ரைட் இரு. உடனே டயட் கண்ட்ரோல போட்ட உடனே செக் பண்ணி பார்ப்பாங்க, பிளட் யூரின் நார்மலா இருக்கு, ஓகே. கேஸ் தள்ளுபடி போ, அவ்வளவுதான். கேஸ் தள்ளுபடி, முடிஞ்சு போச்சு. அதனாலதான், ஏன்னா இது வந்து மருந்தே இல்லாத முறை. இப்ப மருந்தே இல்லாத முறைக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. மருந்து கொடுத்தாத்தான் சட்டப்படி குற்றம். மருந்து கொடுத்தாத்தான் சட்டப்படி. நாம இந்த மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாதுன்னு சொன்னாதான் நாம தப்பு. அது ஆமா, அதுதான் தப்பு. நான் இந்த மருந்து சாப்பிடு, இந்த லேகியம் சாப்பிடு, இது லேகியம் சாப்பிட சொல்ல போறதில்ல, சூரனை சாப்பிட சொல்ல போறேன், வைட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடு, வைட்டமின் ஏ சாப்பிடு, வைட்டமின் பி சாப்பிடு, காந்தாலக்ஸ் சாப்பிடு, இதெல்லாம் எது நாங்க சொல்றது இல்லை. ஏன்னா அது மெடிசன், அது அவனுடைய கண்டுபிடிப்பு, பிரிட்டிஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு. டெராமேஷன் சாப்பிட்டு, செட்டாமேஷன் சாப்பிடு, நோபால்ஜின் சாப்பிடு, இதெல்லாம் அவனுடைய கண்டுபிடிப்பு. அது இங்க கிடையாது. இது கிடையவே கிடையாது. ஏன்னா இது அவங்களுக்கு மறைந்து விட்ட கலையை நினைவூட்டுவது. தமிழர்கள், இந்தியர்கள் மறைந்து விட்ட கலை மறந்து போச்சு. மண்டையில இருந்து நம்ம மறைஞ்சிட்டாங்க. நமக்கு இந்த பாடத்திட்டத்தில் இல்லாதனால, பாடத்திட்டத்தில் நம்ம பள்ளிக்கூடத்து பாடத்திட்டத்தில் இருந்தா தான் தெரியும். நாம 100 வருஷமா வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். மனிதனுக்கான, இந்திய மக்களுக்கான, தமிழ்நாட்டு மக்களுக்கான, அந்தந்த நாட்டு மக்களுக்கான யோக முறையை நம்ம கற்காதனால, தெரியாதனால நாம் என்ன எதுவோ மாறிட்டோம். நமக்கு நாமே நோயாளியா மாறிட்டோம். ஏன்னா இப்ப காலையில எந்திரிச்சு நான் சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். காலையில எந்திரிச்சேன், 4:30 மணிக்கு வகுப்புக்கு வந்தேன், 2 நேரம் படிச்சுட்டு இருந்தேன், 1 மணி நேரம் அமைதியா தியானம் பண்ணேன், அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்தேன், பழையபடி நான் வகுப்புக்கு தொடங்குறேன். சரியா? இப்ப எனக்கு வயிறு அமைதியா இருக்கு. இந்த அமைதியா இருக்கிறப்போ இந்தியில என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அமைதியா இருக்கிறேன், இந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கிறுகிறுப்பு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், அப்ப என்ன பண்ணுவேன்னா, வெங்கடேஸ்வரன் சொல்லி நிறைய யோசனை சொல்லியிருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், இந்த வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், நாட்டு சக்கரை 3ஐயும் போட்டு அடிச்சு உருண்டை பிடிச்சி வச்சிருவேன். என்னது? வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ரொம்ப அருமை. நீங்க அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழத்தை. வேர்க்கடலையும் பேரிச்சம்பழத்தையும் முதல்ல அரைச்சிருவேன், மிக்சியில போட்டு அரைச்சிருவேன். அரைச்சதப்ப நல்லாயிரும். அதுக்கு ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை உள்ள போட்டு மறுபடியும் அரைச்சிடப்ப பொது அற்புதம் உருண்டை லட்டு மாதிரி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன், 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 4 மணி நேரத்துக்கு 2 லட்டு 3 லட்டு சாப்பிட்டோம்னா கும்முன்னு ஆயிரும். அவ்வளவுதான், சாப்பாடு முடிஞ்சது எனக்கு. இந்த மாதிரி எப்பவுமே அரைச்சி வச்சுக்கலாம். நீங்க எங்க போனாலும் தைரியம் எடுத்துட்டு போயிடலாம். எங்க போனாலும் தைரியம் எடுத்து கெடாது. ஆமா, ஒரு வாரத்துக்கு ஆனாலும் கெடாது, 10 நாளைக்கான கெடாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உருட்டை உண்டு லட்டு தாராளமா கொடுக்கலாம். உலகத்துல தலை சிறந்த உணவு, யாரும் மறுக்க முடியாது. கடல உருண்டை தான், வேற ஒண்ணும் இல்லை. கடல உருண்டை, அதுல பழத்தை சேர்த்திடுறோம். பேரிச்சம்பழம் சேரும் பொழுது உடலுக்கு ரொம்ப சக்தி, குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, நோய் வராது, எதிர்பார்த்தல் அதிகமாகும், எல்லாம் அதிகமாகும். யார் வேணா கொடுக்கலாம். அதனாலதான் குழந்தைகளுக்கு பழங்களை கொடுத்து பழகுன்னு சொன்னாங்க. நாம என்ன பண்றோம், இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சுத்தமாகும். அப்புறம் 2வது பசி தாக்கு பிடிக்கும். இப்ப 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கும், 4 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். இந்த லட்டு 2 உருண்டை, அது பல உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 உருண்டை 4 உருண்டை போட்டோம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒண்ணும் பண்ணாது. அது ஜீரணம் பண்ணி வெள்ளை பெருங்குடலுக்கு போய் அப்படியே போயிடும். இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சங்காட்டி தான் வேகமான உடம்பை கரைச்சேன். நான் 100 நாள்லயே என் உடம்பை 21 கிலோ 20 கிலோ கரைச்சேன். சரியா? சரி, இந்த ஒரு ஆங்கிலத்தில் அந்த 2 மருத்துவர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருந்து சில முக்கியமான பகுதிகளை கீழே தருகிறேங்கிறாரு. அதாவது, உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிநீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்க உணவின் முக்கியமான பங்காகும். இது அடிப்படை. சரிங்களா? அடுத்தது, யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது எழுதுறாங்க. அந்த வெள்ளைக்காரர் எழுதுறாங்க, யோகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வருது. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு பேரு? யோகம்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம வளர்ந்து வருகிறோம். யோகம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ச்சியை நோக்கி போறோம்னு அர்த்தம். ஓன்னு பேரு. ஓ அப்படின்னா ஓங்குக, ஓம்னு சொல்றோம் இல்லையா, ஓம்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய இன்னொரு வடிவம் தான் யோகம்னு பேரு. யோகம்னா வளர்ச்சின்னு அர்த்தம். அந்த ஓங்கிற சொல்லு யோவா மாறு. அது அடிப்படை தப்பு. ஓகம் தமிழ்ல உண்மையாலும்
யோகம் கிடையாது. ஓகம் தான். ஓக பயிற்சி தான் தமிழ் எழுதுவாங்க. சுத்தமான தமிழ்ல ஓக பயிற்சி தான். அது என்ன ஆகி போச்சு, யோகம் போய் யோகாவா மாறிடுது. இங்கிலீஷ்ல யோகா. இப்படித்தான் கெட்டு குட்டிச்சவரா இருக்கு. இப்படித்தான் கெட்டு குட்டிச்சவரா. உண்மையாலுமே ஓகம் அப்படின்னு அர்த்தம். ஓ கா இம் ஓகம் 3 தான். இவன் யோகா யோகான்னு சொல்லி வாயை பொழந்துட்டான். வாயை திறக்கவே கூடாது, வாயை மூடணும். வாயை மூடுறதா நம்ம பழக்கம். புரியுதா? வாயை மூடுங்கிறாங்களே, அதுதான் அது. புரியுதா? யோகம் பலாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது ஆச்சரியம் அல்ல. இது பலாயிரம் ஆண்டுகளாக இந்த உடம்பு வளர்ந்து வருகிறது. அதுக்கு பேரு யோகம். இயற்கையை புரிந்து கொள்றத யோகம். இயற்கையை புரிந்து கொள்வதுதான் யோகம். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இயற்கை சட்டங்களை புரிந்து கொண்டு, பசி தாகத்தை புரிந்து கொண்டு, மனதை புரிந்து கொண்டு, உலகத்துக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும். புரியுதா? யாருக்காக வாழணும்? உங்களுக்காக நீங்க வாழணும். இதுதான் இயற்கை. இயற்கை ஒவ்வொருத்தருக்கும் மூளை கொடுத்துருக்குது. நாம எனக்காக தான் வாழணும் ஐயா. நான் எனக்காக மட்டும்தான் வாழணும். ஆமா, நான் எனக்காக இயற்கை சான்று வாழணும். இயற்கை சான்று வாழணும். இயற்கை சார்ந்ததான் வாழ வேண்டும். நீங்களும் உங்களுக்கு எஜமானர் யாருன்னா இயற்கை தான். நீங்க அதனுடைய செல்ல பிள்ளை, அவ்வளவுதான். அதுக்கு சொன்னபடி கேட்கணும் தவிர ஊருக்கு என்ன தெரியும்? ஊரு ஊதாரித்தனமா தான் இருக்கும். புரியுதா? அதனாலதான் இந்த இயற்கை சார்ந்து வாழ்கின்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. அது தனி உலகம். இயற்கை சாராது வாழ்கின்ற கூட்டம் ஒரு உலகம். இப்ப இருக்கு நம்மளை சுத்தி இருக்கும்போது இயற்கை சாராது வாழ்றவங்க, அந்த கூட்டத்தோட சேர்ந்தீங்கன்னா அப்புறம் பண்ணி கூட்டம் தான். இது இயற்கை சார்ந்து வாழ்க. அப்ப இயற்கை சார்ந்து வாழ்ற கூட்டமா இருக்கும் பொழுது நான் என் விருப்பப்படி நீண்ட காலம் வாழ்ற ஆயுள் எனக்கு தந்து விடுகிறது. நான் இயற்கை சார்ந்து வாழ்கின்ற பொழுது இயற்கை என்ன பண்ணுது? அப்ப என்னை காப்பாத்துறதாரு என்ன இயற்கை தான். எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது இயற்கை தான். நான் வேண்டும்னா கருணை கொடுத்துருது. அது எனக்கு ஆரோக்கியம் என்ற கருணையை அது தானாகவே கொடுத்து விடுகிறது. அப்ப இயற்கையை புரிந்து கொள்ளலைன்னா இயற்கையிலிருந்து ஆரோக்கியத்தை வாங்கவே முடியாது. இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இயற்கையிலிருந்து ஆரோக்கியத்தை பெறவே முடியாது. அதனாலதான் வெள்ளக்கார நோய் குணமாக்க முடியாது. நோய் குணம் இயற்கை பத்தி சொல்லல, நோய் குணமாக்க முடியாதுன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன்? இயற்கையை புரிந்து கொண்டால் ஆரோக்கியம் தானாக வந்து விடுகிறது. ஆரோக்கியம் தானாக வருகிறது. பின்ன ஆரோக்கியம் எங்க இருந்து வருது? பின்ன கடையில் விற்குதா? உலகத்துல எங்கேயுமே விற்காத பொருள் ஆரோக்கியம் தான். எல்லாத்தையும் காசு போட்டு வித்துட்டு இருக்கிறான். ஆரோக்கியத்தை எவனால விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இயற்கை என்பது உள்ள தானா அடங்கி கிடக்கிறது, தூண்டி விடுறான். உள்ள ஆரோக்கியம் அற்ற நிலையும் ரெண்டுமே உள்ள இருக்குது. ஆரோக்கியம் இருக்கிற நிலையும் ஆரோக்கியம் இல்லாத நிலையும் உடம்புல அடங்கி கிடக்குது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை மாத்திரையில வாங்க நினைக்கிறீங்க. என்னது? ஆரோக்கியத்தை மாத்திரையில வாங்கிக்கலாம், ஆபரேஷன் பண்ணி தப்பிச்சுக்கலாம், ஒன்னும் நடக்காது. அப்படியெல்லாம் இயற்கை படைக்கவே இல்லை. புரியுதா? சரி, அவசரத்திற்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னா, அவசரத்திற்கு நீங்க வெளியே ஏதாவது பிரச்சனை வந்தாவும் ஒன்னும் புரியாத நினைக்க அவசரத்தை கொண்டு போட்டீங்கன்னா அது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அறுவை சிகிச்சைன்னு ஒண்ணு சொல்றான். அறுவை சிகிச்சை என்பது பாருங்க, அறுவை சிகிச்சை பண்றான். உள்ள பார்த்து நிறைய பொருள் இருக்குது. நமக்கு கடையம் கல்லீர் நுரையீரல் கிட்டத்தட்ட 40-50க்கு பொருள் இருக்குது. அதெல்லாம் பாதி வெட்டி எடுக்கிறான், சிலது வெட்டி எடுக்கிறான். ஏங்க யாரும் சாகுறது இல்ல? குடலை வெட்டி எடுத்தாலும் சாகுறது இல்ல, கல்லையில வெட்டி எடுத்தாலும் சாகுறது இல்ல, எதோ வெட்டி எடுக்கிறான். ஏன் செத்து போக வேண்டியதானே? யாரும் சாகுறது இல்லை. அப்ப இதெல்லாம் குறைச்சிட்டாலும் கூட உடம்பு இயங்குது. இதெல்லாம் குறைச்சிட்டாலும் கூட ஒரு சிறுநீர் எடுத்தாலும் சாகுறது இல்லை. அப்ப இதெல்லாம் தேவையில்லைன்னு அது சொல்லுது. நீ என்ன வேணா வெட்டிக்கிடாம அவனை, இதனாலே அவன் சாகுறது இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு விளையாட்டு பண்றான். இதெல்லாம் வச்சு பிசினஸ் பண்றானுங்க. கொஞ்சம் வெட்டிக்கலாம், குடலை கொஞ்சம் வெட்டிக்கோ, கணையத்தை கொஞ்சம் வெட்டிக்கோ, கல்லையில கொஞ்சம் வெட்டிக்கோ, அது வெட்டி ஒட்ட வச்சுக்கோ. இதெல்லாம் கன்றாவி பண்ணி நம்மளே பிசினஸ் பண்றான். பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீடித்த வாழ்வுக்கு ஒத்து வராது, விடுதலைக்கு ஒத்து வராது, சுதந்திரத்துக்கு ஒத்து வராது. அவ்வளவுதான். ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா 6 வரைக்கும் மருந்து மாத்திரத்தின்னு அப்படியே பின்னி அப்படியே இருந்து அப்படியே போயிட வேண்டியதுதான். சரியா? ஆக யோகம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஆச்சரியம் அல்ல. ஒரு மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான பயிற்சி. இங்கதான் விஷயமே வருது. உடலுக்கும் மனதுக்கும் ஒரு முழுமையான பயிற்சி. உடலுக்கும் மனதுக்கும் ஒரு முழுமையான பயிற்சி இல்லையா? இப்ப உடல் நமக்கு தேவையில்லாமல் வாழ்கிறது. நன்கு வளர்ந்த பிறகு நாம் பிறக்கிற அசைவம் தான். அதற்கு பின்னாட சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்கு. அந்தந்த குடும்பம் என்ன பழக்கம் இருக்குதோ, அசைவ குடும்பம் அசைவத்தை சாப்பிடும், சைவ குடும்பம்னா சைவத்தை சாப்பிடும். இங்கதான் பிரச்சனை வருது. அசைவ பழக்கம் இருக்கிறவன் அசைவத்தை திருட்டு கிடப்பான், சைவ பழக்கம் இருக்கிறவன் சைவ பழக்கம் இருப்பான். அது போக சமூகத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, அதனால அவன் மாட்டிக்கிறான். வெளியே போனீங்கன்னா கண்டதை போடு மாப்பிள்ளையம்பான், எல்லாரும் தடுத்து விட்டுருவாங்க. வெளியே போனீங்கன்னா அவனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு அதை ஏற்றி விட்டுருவான். இப்ப புரியுதுங்களா தேவி?
சமூகம் என்ன பழக்கமோ அது உன் மண்டையில கட்டி விட்டுருவான். அதுக்கு காரணம் கற்பிப்பான். அவன் நமக்கு சொந்தமே இருக்காது, பந்தமே இருக்காது, அவன் ஆலோசனை நமக்கு கொடுப்பான். ஒரு இடத்துல பொதுவான இடத்துல இது உட்காந்துட்டீங்கன்னா இது 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 எப்படி இருக்கு தெரியுமா ஐயா? இப்ப நாம அந்த வெளியே இப்ப இந்த சங்கத்துக்கு வந்த பிறகு அடுத்த கூட்டத்துக்கு போனோம்னா அது என்ன சாப்பிடு, சாப்பிடுங்க, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, சாப்பிட என்ன ஆகாது, நீ சாப்பிடு, இப்படி அந்த பண்ணி கூட சேர்ந்து இந்த நாங்களும் பண்ணி ஆயிரும். அதேதான், கரெக்டா அந்த பண்ணி கூட சேர்ந்து நாமளும் பண்ணி ஆயிரும். அப்படித்தான் நானும் இருந்தேன். நான் மட்டும் சுத்தமான பண்ணி கிடையாது, நானும் அசுத்தமா இருந்துதான் வந்தவன். புரியுதா? எல்லாரும் பட்டுத்தான் திருந்துவாங்க, எல்லாரும் பட்டுத்தான் திருந்துவாங்க. தானா திருந்துறது கோடியில ஒண்ணு, பட்டுத்தான் திருந்த முடியும். அப்ப நானும் பட்டுத்தான் அடிபட்டு ஒண்ணும் இல்ல. 4 நாளைக்கு முன்னாடி நம்ம 4 கிலோ ஏத்தினேன், இப்ப பழைய விட 4 கிலோ குறைச்சிட்டேன். இதுதான் இயற்கை. நான் போன வாரத்தை 4 கிலோ ஏத்தினேன், இப்ப அதே 4 கிலோ குறைச்சிட்டேன்னா ஒண்ணும் ஆகலையே. நீ அரை கிராம், அதாவது ஒரு 100 கிராம் குறைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ற, வெறும் 100 கிராம் தொந்தியை போட்டுட்டு டங்குடின்னு ஓடுறான் வர்றான், 1 கிராம் கூட குறைய மாட்டேங்குது. என்னது 1 கிராம்? சரி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது. இங்க ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்றீங்க. உடலுக்கும் பயிற்சி கொடுக்குறோம், மனதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். இந்த 3வது உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்றீங்க, செல்ஃப் ரிசர்ச்பாங்க, தானாகவே ஆராய்ச்சி பண்றதுன்னு பேர். அப்ப நான் என் உடம்புல ஆராய்ச்சி பண்றேன், எனக்கான உடம்பு, என் உடம்பு நான் ஆராய்ச்சி பண்ண யாரும் செய்வாங்க? அடுத்தவன் பண்றேன். அடுத்தவன் எப்படி என்ற உடம்பு ஆராய்ச்சி பண்ண முடியும்? என் உடம்பை நான் ஆராய்ச்சி பண்றேன், என் உடலை ஆராய்ச்சி பண்றேன், என் மனதை ஆராய்ச்சி பண்றேன், என் விருப்பப்படி சாப்பிடுறேன், என் விருப்பப்படி சுத்தம் பண்றேன். இந்த 2 எல்லாமே எனக்கு தெரிகின்ற பொழுது நான் எப்படி எனக்கு நோவு வரும்? அதான் கேள்வி. சரியா? சுய ஆராய்ச்சியும் பூரண ஓய்வும் தருகிறது. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பரிபூரணமான மார்க்கமாக விளங்குகிறது. நான் நிறைவு செய்கிறேன். இதே சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்ன இன்னைக்கு என்னமா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஐயா, நேத்துக்கு நைட்டுங்க காளான் சூப்பு சாப்பிட்டனுங்க. அப்புறம் இப்ப வந்துங்க சுக்குட்டி கீரை பொரியல் சாப்பிட்டனுங்க. அப்படியே வணக்கிங்க அப்படி சுக்குட்டி கீரை. சுக்குட்டி கீரை. சரி சரி சரி. கூட என்ன வச்சுட்டீங்க? சோறு வச்சுக்கிட்டீங்களா, வறுக்கி வச்சுட்டீங்களா, என்ன வச்சுக்கிட்டீங்க? சப்பாத்தி வச்சுக்கல? அவள் தானே கொஞ்சமா அவளுங்க ஒரே கைப்பிடி போட்டுங்க ஊற வச்சுங்க, அப்புறம் கலந்து சாப்பிட்டுனுங்க. இப்ப எப்படி தெரியுதா? 3 நாள் பேச்சு பயிற்சின்னு இல்லைங்கய்யா, பொதுவாவே கை கால் வலிக்கிறது எதுனாலங்கய்யா? அப்படியே ஓஞ்சு போறது எதுனாலங்க? அந்த விஷம் உள்ள ஏறதுனாலதான். அந்த விஷம் பூரா சளியும் நச்சுத்தன்மையும் அமிலம், அதாவது சளி, கடுமையான சளி, அது கெட்டியாகி ஒட்டிக்கும். சுவாசமே போகாது. சுவாசம் போகலைன்னா உடம்பு சோர்வு வந்துடும். என்னது? காற்று, ஆக்சிஜன் எங்கேயும் போகாது, சுவாசம் காற்று எங்கேயும் போகாதனால சோர்வு வருது. இப்ப உங்களுக்கு எங்கேயும் இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த சுவாசம் உள்ள விரிஞ்சு சுருங்குறதுனால எல்லா குழாயும் அடைப்பு நீங்குது. 1,00,000 கிலோமீட்டர் இருக்குது. உணவு பாதையில உணவு பாதை 30 அடி இருக்குது, ரத்த பாதை அது 1,00,000 கிலோமீட்டர் இருக்குது, காற்று பாதை, சுவாச பாதை அது சில அடிகள் இருக்குது, காற்று மூக்குக்கும் நுரையீரலுக்கும் இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப சுவாச பாதை 3 பாதை இருக்குது. சுவாச பாதை, ரத்த பாதை, உணவு பாதை, 3 பாதை இருக்கு. ரொம்ப முக்கியம். இது எவனும் சொல்றதே கிடையாது. கால் வலிங்க சும்மா அடிக்கும் தலை ஃபுல்லா அப்படியே முழு காலும் வலிக்கிறது, அதுவும் அதுதான் காரணங்களா? ஆமா, எல்லாம் அதுதான் காரணம். அது பிரிச்சு பேசணும்னா அது புரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் சளியும் நச்சுத்தன்மையும் தான் உள்ளே தங்கி இருக்கிறது. இப்ப அதை உடைச்சு விடுறான். இப்ப அதை மெல்ல உடைச்சு விடுறப்போ அது சுத்தமாயிட்டே இருக்குது. சுத்தமாக என்ன ஆகுது? அந்த அடைப்பு நீங்க சுவாசம் அதிகமாகுது, சுறுசுறுப்பு அதிகமாகுது, எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுதான் உங்களுக்கு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலை வேற, இப்ப இருக்கிற நிலை வேற. பரவாயில்லைங்க, முன்னேற்றம் தெரியுதுங்க நாளுக்கு நாள். அந்த கால் வலி குறைஞ்சு, நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாம் குறைஞ்சிட்டு வரும். என்னென்ன சொல்றீங்களோ எல்லாம் சரியாயிடும். நேர மண்டலம் சரியாயும் பாருங்க, தோல் மண்டலம் சரியாகும், எல்லாம் சரியாகும். அப்படியே நேரம் மாறிட்டு வரும். கை கால் நேரம் வரும், கால் நேரம் மாறும், வயிறு சுருங்கும், எல்லாம் சுருங்கி மெல்ல வந்து கடைசியில ஒரு இதுக்கு மேலேயும் சுருங்காது. இப்ப ஒரு வடகம் காய போடுறான், ஒரு 2 நாள் 3 நாள் காயும், அதுக்கப்புறம் கலகலன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அது சுருங்காது. அதுக்கப்புறம் சுருங்காது. அதுதான் பதப்படுத்தப்பட்டதுன்னு பேரு. அது அந்த வடகத்தை எப்ப வேணா நம்ம பயன்படுத்தலாம். அந்த பதப்படுத்தப்பட்ட உடலாக மாறிவிடுகிறது. இது யோக மார்க்கத்துல தான் சாத்தியம். அப்ப நாம யோக மார்க்கத்துல வீட்டில் உட்காந்துருக்கிறோம்,
அவங்க யோகமா இருக்கு தெரியாது. நீங்க இது இது பயிற்சி பண்ணும்பொழுது அவங்க எதை கொஞ்சம் என்னோட வித்தியாசமா இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆரம்பத்துல உங்களுக்கு புரியாதனால ஐயோ ஐயோம்பாங்க. ஐயோ ஐயோ சாப்பிடாம போயிட்டே என்னடா சாப்பிட்டு தாண்ட இந்த பிரச்சனையே வந்து அது தெரியும். சாப்பிடறதுனாலதான் பிரச்சனை வருதுன்னு யாருக்கும் தெரியல. சாப்பிடறதுனாலதான் பிரச்சனை வருது. நினைச்சபடி பிரச்சனை வருது. சாப்பிடுறோம். நினைச்சபடி நேரங்காலம் கிடையாது. நமக்கு சாப்பிடறதுனா வாயை திறந்தா உள்ளப்பா எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதுக்கு என்ன அதுல காலையில 8 மணிக்கு சாப்பிடணும்னு விதி இருக்கா? 9 மணிக்கு சாப்பிட்டா செத்து போயிருவோமா? 10 மணிக்கு சாப்பிட்டா செத்து போயிருவோமா? எங்கேயா 8 மணிக்கு சாப்பிட்டு யார் செத்து இருக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. எந்த ரெக்கார்டு எந்த ப்ரூஃபும் கிடையாது. எந்த ப்ரூஃபும் கிடையாது. 1 மணி நேரம் நீ வேணா 1 மணி நேரத்துக்கு தின்னுட்டே இருப்போம். யாரா 1 மணி நேரத்துக்கு தின்னுதான் பாருங்க, சாவும் வராது. அப்படியாவது 8 மணிக்கு சாப்பிட்டேன், 9 மணிக்கு சாப்பிட்டேன், 12 வேலை 12ஆ பிரிச்சு சாப்பிட்டேன்னு யாரும் சாகல. அதுக்கெல்லாம் ப்ரூஃபே கிடையாது. ஏன்னா அது உடம்பு எப்ப முடிவு பண்ணுமா? எப்ப சளியும் நச்சுத்தனமே அதிகமா ஏறி எல்லா உறுப்புலையும் படிஞ்சு எல்லா உறுப்பு வேலை செய்யாத பொழுதுதான் சாவு வரும். புரியுதா? எல்லா உறுப்புலையும் படிஞ்சிடணும். குறிப்பாக மாவு கொழுப்பாக மாறி எல்லா உறுப்புலையும் படிஞ்சு அந்த உறுப்புகள் சரிவர வேலை செய்யாத பொழுது தகவல் போய் கொண்டு போடும். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.